guys, welcome back to our channel. இன்னைக்கு கூப்பர் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ நாள் கேப் போட்டதுக்கு வந்து எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க. நான் நிறைய பேர் வந்து கூப்பர் அப்டேட் வீடியோ போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து ரொம்ப நாள் இது போட்டு சரி இன்றைக்கி பார்த்துருவோம். நான் லாஸ்ட் முன்னாடி போட்டிருந்த கூப்பர் அப்டேட் வீடியோவில் ஒரு 500 லைக் டார்கெட் வச்சிருந்தேன். அது வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 800 லைக் டார்கெட் வச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் முதல்ல நிறைய பேர் கேட்குற புறாங்கன்னா இந்த புறாவோட அப்டேட் தான். இந்த மேக்பி பேர் வந்து இவ்வளோ நாள் கேப்பில் நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஒரு இடம் வந்து எக்லேயே பண்ணிச்சு. அந்த எக்கை வந்து விட்ட அடுத்த நாள் வந்து உடச்சிருச்சு. ஒரு முட்டையை 2 முட்டையை நான் வேறு ஒரு புறாவை மாற்றி வச்சிட்டேன். இப்போ மறுபடியும் வந்து எக்லேயே பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீமேல் புறா வந்து எக்லேயே பண்ண போகுதுன்னா ஒரு வித்தியாசமான சிம்டம்ஸ் வந்து காட்டுது. அது எப்படின்னா ஃபுல்லாகவே பவுட்டிங்லேயே நிற்கி அந்த மெயிலுக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி பவுட்டிங்லேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சரி எக்லேயே பண்ண போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிடுது. மறுபடியும் வந்து எக்லேயே பண்ண போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் அந்த ட்ரேலேயே வந்து உட்காந்துட்டு இருக்குது. இதோட ஜீனில் பிறந்த சிக்ஸும் இப்போ நம்ம கேஜில் இருக்குது. ஆனால் அது வேறு புறாட்டம் இருக்குது. அதை நான் வந்து அப்படியே அடுத்து காட்டுறேன். இந்த பேர் வந்து முட்டை விட போகிறதுக்கான இன்னொரு சிம்டம்ஸ் என்னதுன்னா அந்த மெயில் புறா வந்து மற்ற புறா வந்து கேஜ் பக்கத்துலேயே வர விடாது. நான் சொல்லி இந்த மாதிரி ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா ட்ரேயில் உட்கார ஆரம்பிச்சிச்சு. இன்னும் ஒரு 3 to 4 நாளைக்குள்ளே அடுத்து எக்லேயே பண்ணிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கேஜிலையும் நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு. என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சிராஜ் பேரை பற்றி சொல்லிடுறேன். இந்த சிராஜ் பேரில் தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த மேக்பியோட முட்டையை வந்து மாற்றி வச்சுருந்தேன். சிக்ஸ் ரெண்டையும் பக்காவாக வளர்த்துருக்கு. டிஃப்ரெண்ட்டே தெரியாது. ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்க மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சிக்கை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து சேல் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். 2 சிக்கும் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்திருக்கு. நல்லா பூட்டு ஹைட்டும் வந்து நல்லா வந்திருக்கு. இன்னும் டைம் இருக்குன்னு ஒரு 10 நாளைக்கு மேலே தான் இது வந்து நெக்ஸ்ட் அவுட்டே ஆகும். அப்போ நல்லா ஹைட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பூட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா நீளமாக தான் வளரும். இப்போ அந்த வளர்கிற ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. இந்த சிக்ஸ் வந்து இப்போ வந்து நான் சேல் பண்ணல. யாருக்கும் வேணா வந்து இப்போ வந்து புக் பண்ணனா பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து சேல் பண்ணுவேன். நல்லா ஃபீட்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான். இப்போ அந்த 2 சிக்கையும் வந்து வெளியே விட்டுட்டு அதோட வீடியோவையும் நான் வந்து வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க. மெயில் ஃபீமேல் வந்து கன்ஃபார்மாக இருக்குமான்னு கேட்டால் அது வந்து என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா யாராலுமே மேக்ஸிமம் அது சொல்ல முடியாது. 6ல் வந்து மேக்ஸிமம் பேரில் பிறக்கிறது வந்து ஃபஸ்ட் வந்து மெயிலாக இருக்கும். 2வது இருக்கிறது ஃபீமேலாக இருக்கும். இதை வச்சு தான் ஒரு பேர் பிறக்கிற சிக்ஸ் வந்து மெயில் ஃபீமேல் பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். 100% மெயில் ஃபீமேலாக இருக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். அடுத்தது நம்ம கேஜில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறது இந்த பேரை பற்றின தான். இந்த பேரோட அப்டேட் என்னாச்சுன்னு. இந்த பேருக்கு வந்து ஒரு சிக்கு இருந்திருக்கும். அது வந்து ரொம்ப மற்ற புறாங்களாம் கொத்தி அடி வாங்கி இருந்துச்சு. அதை நான் தனியாக வச்சு ரொம்ப நாள் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு ரீசனால் இறந்துருச்சு. அது என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேர் பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ தான் லைட்டாக மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீமேலோட பாடி வந்து யூ ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது அது தலையிலேருந்து டெய்ல் வரைக்கும் நல்லா யூ ஷேப் இருக்க மாதிரி இருக்கும். மெயிலுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஆனால் யூ ஷேப்பில் இருக்கிற புறாங்க தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இந்த கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டெய்ல் முடிகிற இடத்துல அதோட ரெக்கையும் முடிஞ்சிச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சைஸாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த கிங்கோட சிக்கன் நான் தான் தனியாக யாரெல்லாம் கொடுத்து மருந்து கொடுத்து வச்சுருந்தேன். இப்போது ஊடையில் வந்து ஒரு 2 நாள் வந்து திருநெல்வேலியில் வந்து மழை பெஞ்சுது. இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதில் டெம்பரேச்சர் மாறினதில் வந்து இந்த புறாக்கு வந்து ஏற்கனவே வீக்காக இருந்தது. சுக்கா வந்து இறந்துருச்சு. கடைசி அந்த கேஜில் இருக்க இந்த ஃபேண்டேல் பேரை பற்றின அப்டேட்னா இது பேக் டு ஃபார்ம் தான் சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊடையில் கேப் விட்டு சிக்கெலாம் போயிடுச்சு. இந்த தடவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கை வந்து ஹேட்ச் பண்ணி நல்லா வளர்த்துருச்சு. 2 சிக்குமே நல்லா வளர்ந்துருச்சு. இந்த சிக்கையும் வந்து சேல் தான் பண்ண போகிறேன். ப்ரைஸ் டீட்டெயில் அப்புறம் கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும். போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதோட ஃபீமேலும் வந்து அடுத்து இப்போ வந்து மறுபடியும் எக்லேயே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2 சிக்குமே நல்லா டெய்ல் கவுண்டோடு தான் இருக்குது. நான் வெளியே விட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து காட்டிடுறேன். ஃபீமேல் வந்து இப்போ எக்லேயே பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 இல்லை 2 நாளில் பொரிச்சிடும். நான் வந்து கூப்பிட்டு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்னாடியே இந்த பேர் வந்து சிக்கு வர அடுத்து எக்லேயே பண்ணி அடகாக்க ஆரம்பிச்சிடும். நடுவில் தான் ரொம்ப கேப் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து பழையபடி முட்டைலாம் திறந்து விட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கண்டினியூவாக அப்படியே விடுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ்வளோ தான் இப்போதைக்கு இந்த கேஜில் நடந்திருக்காது. அப்புறம் அடுத்த கேஜிக்கு வந்து நம்ம மூவாய் அடுத்த கேஜில் போய் பார்ப்போம். இந்த கேஜில் முதல் அப்டேட்டாக நான் மேக்பியோட இப்போ விட்டுருந்த ஒரு 2 எக்கை வந்து மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தோம்ல. அது வந்து இந்த பேரை தான் மாற்றி வச்சுருக்கேன். அதாவது இதோட முட்டை ஒன்றையும் தூர எடுத்துட்டேன். அந்த மேக்பி ஒரு முட்டையை உடச்சிருச்சுன்னு சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக உடைக்கல. ஆனால் ஓட்டை விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான். இனிமேல் பொறிக்காது தான் அர்த்தம். ஏன்னா உள்ள காற்று வந்து உள்ளே போயிருக்கும். இதுலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதான் அந்த 2 முட்டை. அதில் வந்து ஒரு முட்டை வந்து நல்லா கிராக் ஆயிடுச்சு. இன்னொரு முட்டை வந்து நல்லாயிருக்கு. அந்த கிராக் ஆகிருந்த முட்டையும் ஃபுல்லாக தூர போடல. அதையும் லைட்டாக செலக்டாப்லாம் ஒட்டி பார்த்து சரி பொறிக்குமான்னு பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணால் மேக்ஸிமம் பொறிக்க சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் மன ஆறுதலுக்காக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதையும் அந்த பிளாக்கியோட ஒரு முட்டையை எடுத்து வேறு பொருளாக மாற்றினேன். இந்த பேர் முன்னாடி ஒரு மேக்பி சிக்கை வளர்த்துச்சு. அதுவும் இப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த கால் தெரியலாம் போச்சு. நான் தான் மேக்பி சிக்கை தான் அதை வளர்த்துட்ருக்கு. இப்போ வரைக்கும் இந்த பிளாக்கி மேலே நான் தனியாக தான் அடைச்சி போட்டுட்ருக்கேன். ஏன்னா தலைவன் இன்னும் சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்கான். மற்ற புறாவெல்லாம் போட்டு அதாவது பட்டாவெல்லாம் போட்டு ரொம்ப கொத்துது. அதனால தான் தனியாக அடைச்சி போட்டிருப்பேன்.
மேலே நின்றுட்டுருக்குது நான் வந்து என்னோடய கேஜில் எனக்கு செட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன் அந்த சிராஜ். இது ஃபீமேல் தானே ஒரு 70% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது கூட இன்னொன்று வந்து மெயில் தானே ஒரு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் பேர் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த நான் சொன்ன வந்து அந்த திடீராக தெரிஞ்சது வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும். நான் எதுக்காக வந்து பேரை செட் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்க ரெண்டுமே ஒரே சிராஜ் தான். கீழே இருக்கிறது 4 கிளியில் இருக்கும் எடுத்த வீடியோ, மேலே இருக்க வீடியோ 10 கிளியில் இருக்கும்போது எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த பேரோட கலரும் டிஃப்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இந்த மேக்பி வந்து நம்ம கேஜில் வந்து ஃபஸ்ட்டு பிறந்த சிக்கு. இதையும் நான் வந்து சேல் பண்ணலான்னு தான் இருக்கேன். இது இன்னும் நான் ஜென்ரு கன்ஃபார்ம் பண்ணல. அதான் ஜென்ரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேல் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி இல்லைனா அந்த ஃபஸ்ட்டு 10 சிக்கோட சேர்த்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்கலாம். இது மூணில் எப்படியும் உங்களுக்கு 1 நாட்டு மெயில் ஃபீமேலாக இருந்திருக்கும், பேர் ஆகிக்கலாம். அடுத்து இந்த சிராஜ் சிக்கு வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிராஜுக்கு வந்து மேக்பியோட முட்டையும் இந்த கொண்ட பேருக்கு வந்து இந்த சிராஜோட முட்டையும் வந்து மாற்றி வச்சுருந்தோம். அதில் பிறந்த சிக்கு தான் இது ரெண்டும். இப்போ மறுபடியும் வந்து இந்த கொண்ட பேரோட ஃபீமேல் வந்து ஒரே ஒரு எக் லே பண்ணியிருக்கு. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த பேர் எப்போதுமே மேலே தானே முட்டை விடும். இன்றைக்கி என்ன கீழே விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கி அடைச்சி போட்டிருக்கனால அந்த இடத்த வந்து இது பிடிச்சிட்டு இப்போ முட்டை விட்டுருக்கு. இந்த சிராஜோட சிக்ஸையுமே வந்து நான் வந்து சேல் தான் பண்ண போகிறேன். இதையும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான், அதாவது 1 வாரத்துக்கு மேலே கழிச்சு தான் வந்து சேல் பண்ணுவேன். ஏன்னா இதுவும் நெஸ்ட் அவுட் இப்போ தான் நெஸ்ட் அவுட் அவருக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இதுவும் இன்னும் செல்ஃபிலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் இதையும் சேல் பண்ணுவேன். இந்த சிராஜோட சிக்ஸையும் அந்த ஃபேண்டேலோட சிக்ஸ் வந்து முன்னாடி காட்டியிருப்பேன். அது ரெண்டையும் சேர்த்து எடுத்தால் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஃபேண்டேல் வந்து ரெடி கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ கூட எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சிராஜுக்கு வந்து 1 வாரம் கழிச்சு கொடுப்பேன். இப்போ வந்து சும்மா வந்து புக் பண்ண சிலவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்காக வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நான் வந்து ரேட் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாலும் வந்து வராது. இப்போ இதே நேரம் நான் பிளாக்கியை டெய்லி அடைக்காமல் விட்டுருந்தேன்னா இப்போ இதோட 2 மண்டேலே வந்து முடி இருந்திருக்காது, புண்ணாக தான் இருந்திருக்கும், அந்தளவுக்கு கொத்தி இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு வெளியே வர. பிளாக்கியை நான் தனியாக அடைச்சி போட்டிருந்ததுனால இந்த மெயில் வந்து கீழே இருக்க ரேக்கை அப்படியே பிடிச்சி அந்த ஃபீமேலுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தனியாக உட்காந்துருக்கு. இந்த மேலே வந்து தனியாக கிடக்கிற முட்டை இதோடதுன்னா அந்த கீழே ஒரு பிளாக்கியோட முட்டையை ஒன்று எடுத்தோம்ல, அதை வந்து இந்த ஹோம்ஒர்க் வந்து மாற்றி வச்சுருந்தேன். கொஞ்ச நாள் அழகாத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த மேக்பியோட கீரின முட்டையும் அது கூட தான் சேர்த்து வச்சுருந்தேன். அது எங்கே போச்சுனே தெரில, உடச்சி தூக்கி தூர போட்டுச்சான்னு தெரில. இந்த ஃபீமேல் புறா கொடுத்து அதே என்ன இன்னொரு ஹோம்ஒர்க் ஃபீமேலும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வச்சுருந்த ஒரு பேரில் வந்து மெயிலை வந்து பூனை பிடிச்சிருச்சு, ஃபீமேல் எடுத்துக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறந்த சிக்கே அது கூட இப்போ வந்து பேர் ஆயிடுச்சு. சரி, நானும் இந்த பேர் வந்து பிரிக்க எனக்கும் மனசு கிடையாது, அப்படியே விட்டுட்டேன். இப்போல்லாம் நம்ம கேஜில் வந்து நிறைய புறாங்க வந்து மேய்ச்சலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. எதனாலன்னா வயல் வந்து பின்னாடி இந்த வயலெல்லாம் வந்து அறுத்துட்டாங்க, நெல்லும் நிறையா கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சேலுக்கு வந்து அந்த புறாங்கெல்லாம் அப்படியே வெளியே விட்டும் காட்டிடுறேன். இந்த ரெடி கண்டிஷனில் வந்து இந்த ஃபேண்டலோட பேர் வந்து இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போனாலும் வளர்க்குற மாதிரி தான் இருக்குது. இதுவும் மேல் ஃபீமேலானால் என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அப்புறம் அந்த மேக்பியோட சிக்கு, அந்த ஒரு சிக்கும் இந்த 3 தான் வந்து இப்போது கரண்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. மற்றெல்லாம் வந்து நீங்கள் புக் பண்ணி ஒரு வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மேக்பியோட சிக்கோட மடியில் வந்து இந்த பிளாக்கி கொத்தி மட்டும் கொஞ்சம் அந்த தடம் கிடக்கும். இன்னும் முடி வந்து அதில் வளரல, அது வந்து வளர்ந்துடும். அதில் ஒயிட் வந்து முன்னாடியே உண்டு, அதாவது அந்த மார்க்கிங்கில் உள்ள ஒயிட்டு. அப்புறம் இந்த பேர் வந்து நம்ம இதில் எனக்கு செட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்ச பேர். இதோட கலர் வந்து இன்னும் டார்க் ஆகும்னு நினைக்கிறேன். நான் மெயினாக அதை எடுத்ததுக்கு வந்து மண்டையில் வந்து அந்த பாடியோட வந்து வேறு எங்கேயுமே வந்து அந்த பேட்டர்ன் வந்து மிக்ஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பாடியில் வேறு எங்கேயும் வேறு கலர் கிடையாது. இது மெயில் ஃபீமேலாக தான் இருக்கிற மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 2 தான் பேர் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது 4 கல்லியில் தான் இருக்குன்னு 2-3 கல்லியில் கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த சிராஜோட சிக்ஸும் வந்து அந்த பின்னாடி நிற்கிறதும் வந்து டார்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது 2யும் வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு சேல் பண்ணுவேன். யாருக்கும் வேணா புக் பண்ணிக்கோங்க. இதுவும் நெஸ்ட் அவுட் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அப்புறம் அந்த கால் நடக்க முடியாமல் போன அந்த மேக்பி வந்து நான் தனியாக தான் பார்த்துட்டு இருக்கேன். அது என்ன ஆச்சுங்கிறத நான் வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
இறையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு புறாவை அப்படி மேய்ச்சலுக்கு கிளம்பிடும். ஃபஸ்ட்டு இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த சிராஜ் புறாலாம் மேய்ச்சலுக்கு போகுது. எனக்கு அதெல்லாம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஈஸியாக அதெல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம். இப்போ இதெல்லாம் பேண்டில் வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு போவோம். அந்த ஆடுங்கள்லாம் நிற்கிற இடத்துல தான் அது அடிக்கடி மேயும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுங்க கூட சேர்ந்து இந்த கிங்கு மேலும் எப்போட்டு இந்த ரொம்ப தூரம் போகாது, ரொம்ப பக்கத்தில் போயிட்டு வரும். அதெல்லாம் முன்னாடி கேஜ் விட்டு வெளியே போகாது. இது ஃபுல்லாகவே அது சிக்குக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக தான் மேய்ச்சலுக்கு போகுது. இந்த மாதிரி மேய்ச்சல் போகிறதும் ஒரு வகையில் நல்லது தான். நல்லா அது காயின் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ரொம்ப ஃப்ளாட்டாக சிமெண்ட் வச்சு பூசிருக்க இடத்துல வந்து நெல்லை வந்து கொட்டி வச்சுருப்பாங்க. அதில் நிறைய காட்டு புறாங்க வர நின்றுட்டுருக்கும். இந்த இடத்துல நம்ம புறாங்களும் போய் வந்து அடிக்கடி மேயும். இது பக்கத்தில் தான் நம்மளோட கொண்ட பேர் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவும் வந்து ரிட்டன் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. இங்கேருந்து அப்படியே பறந்து போய் பக்கத்தில் ஒரு குளம் உண்டு, அங்கே போயிட்டு மண் தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டு வரும். இந்த பேர் அப்புறம் அந்த பிளாக்கி இதெல்லாம் வந்து நல்லா வெளியே போய் ஃபீட் எடுத்துகிட்டு சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுற பேர்ட்ஸு. இந்த மாதிரி புறாவெலாம் நல்லா சிக்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்த்து விடும் வெளியே. அந்த புறாங்கள்லாம் கிளம்புனோன்னா தொடர்ச்சியாக நம்மளோட பிளாக்கி வந்து மேய்ச்சலுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பேராக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடும் வரிசையாக போயிட்டு. சாதா புறாங்க தான் மேக்ஸிமம் வெளியே போகும். ஃபேன்சி புறாங்க வந்து பக்கத்தில் சரௌண்டிங்கில் எங்கேயாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நிற்கும். பின்னாடி வயல் இருக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. எல்லா சீசனுமே புறாங்க போய் மாயாது. இந்த மாதிரி நெல் இருக்க டைமு மற்ற டைம்லாம் போய் வெறும் மண்ணை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோலாம் எந்த புறாலாம் சேலுக்கு சொல்லியிருந்தானோ அதில் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா மேக்ஸிமம் திருநெல்வேலிக்குள்ளே வந்து யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். திருநெல்வேலிக்குள்ளே யாருக்கும் இந்த பேர்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ப்ரைஸ் டீட்டெயிலு, கான்டாக்ட் நம்பரு, அப்புறம் லொக்கேஷன் இதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது நம்ம சேனலில் போட்டுக்க டைட்டில் தொட்டிங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். அதில் ரேட் எல்லாமே போட்டிருப்பேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கும் தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கூப்பிட்டு உங்களை நான் பார்க்குறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிற நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.